ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் ஸ்டைல் சமையல். இன்றைக்கி நம்ம பொங்கலுக்கு வாங்கினா இந்த மாதிரி மஞ்சள் இருக்கும் இல்லையா, மஞ்சள் கிழங்கு. இதை நம்ம துருமி ஒரு ஊறுகாய் போட போகிறோம். நிறைய பேருக்கு தெரியும் இந்த மாதிரி மஞ்சளில் எவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு. இதை வச்சு எப்படி நம்ம சீக்கிரமாக ஒரு 5 to 10 மினிட்ஸ்க்குள்ளே ஒரு ஊறுகாய் பண்ணலாம். எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். இந்த மாதிரி தோல் நீக்கிட்டு நம்ம நல்லா சன்னமாக இருக்கிற கிரேட்டரில் வச்சு கிரேட் பண்ணிக்க போகிறோம். இப்போ துருமி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ இந்த மாதிரி மெலிசாக துருமிக்கணும். இப்போ இதில் என்னென்ன சேர்க்கலான்றதை பார்க்கலாம். இந்த மாதிரி பொங்கலுக்கு வாங்குகிற மஞ்சளை இப்படி தான் செய்யணுன்றது இல்லை, நீங்கள் டெய்லி சேர்க்குற சமையலில் கூட இந்த மாதிரி துருவிட்டு சேர்த்துக்கலாம். இப்போ நான் எடுத்துருக்கிறது ஒரு கிழங்கு மஞ்சளில் ஒரு அரை கப்பு மஞ்சள் துருவி இருக்குது. அதனால் நான் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். 1/4 ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் வெந்தயம். இதை கொஞ்சம் நல்லா லைட் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கலாம். ரொம்ப கரிஞ்சிடக்கூடாது, கசப்பு வந்துடும். இப்போ லைட் ப்ரௌன் கலர் மாறிடுச்சு. இதை நல்லா பொடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். அதில் 1/4 ஸ்பூன் கடுகு, இப்போ இந்த மஞ்சள் அதில் சேர்த்துடலாம். இப்போ இந்த மாதிரி 2 நிமிஷம் வதக்கிட்டு இப்போ இதில் நம்ம மிளகாத்தூளும் உப்பு சேர்த்துக்க போகிறோம். நான் 1/2 ஸ்பூன் மிளகாத்தூளும் உப்பு டேஸ்ட்டுக்கு சேர்த்துருக்கேன். இப்போ 2 நிமிஷம் வதக்கிட்டு அந்த எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்கள், அந்த மிளகாத்தூள் வாசனை போயிடும். நம்ம இப்போ இதில் அந்த பொடியை அரைச்சி வச்சுருக்கிற பொடியை சேர்த்துக்கலாம். இது ஒரு எலுமிச்சப்பழத்துலேருந்து எடுத்த லெமன் ஜூஸு 1 டேபிள் ஸ்பூன் இருக்கும். இதை ஊற்றிட்டு அடுப்பை அணைச்சி விட்டுடுங்க. இப்போ இது நல்லா காரம் புளிப்பெல்லாம் சேர்ந்த மாதிரி ஒரு இன்ஸ்டண்ட்டாக ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சு. மஞ்சள் ஊறுகாய் நம்ம தூக்கி போடாமல் நம்ம ஹெல்த்தியான ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு தயிர் சாதம், சாம்பார் சாதத்துக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லா டேஸ்டியாக இருக்கும். இப்போ பாருங்கள் எவ்வளோ நல்லா டேஸ்டியான, பார்க்கும்போதே ரொம்ப டெம்டிங்கான மஞ்சக்கிழங்கு ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வரப்போகிற நம்ம வெயில் காலத்துக்கு இந்த மாதிரி செஞ்சு 6 மாதம் கூட ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாம். வெளியில் வச்சா நீங்கள் ஒரு மாதத்துக்குள்ளே யூஸ் பண்ணிடணும். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். புளிப்பு காரத்தோடு ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குது இந்த மஞ்சள் கிழங்கில். கொலஸ்ட்ரால் லோவர் பண்ணும், உங்களுக்கு கேன்சரஸ் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது அதெல்லாம். அதனால் கேன்சர் வராமல் தடுக்கும். அந்த மாதிரி நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது உங்களுக்கு. இந்த மாதிரி வேஸ்ட் பண்ணாமல் இந்த மஞ்சள் கிழங்கை யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்னோடய சேனலை பிடிச்சிருந்ததுன்னு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.